அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல முக்கிய செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ம தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில அரசு ஊழியர்களுக்கு நெறைய சலுகைகள அறிவிச்சிருக்கார். என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட் லைட்டா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த லீவ் டேஸ்லாம் கால்குலேட் பண்ணி அத சரண்டர் பண்ணோம்னா, அதுக்கு ஆ ரென்யூமரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொரோனா டைம் பீரியட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் அத ஆக்டிவேட் பண்றாங்க. சரியா? அடுத்தது நம்மளோட டிஏ அகவிலைப்படி அப்படிங்கிறது ஜனவரி மாசம் மத்திய அரசாங்கம் 2% உயர்த்தியிருந்தாங்க. அதே மாரி தமிழக அரசாங்கமும் அந்த அகவிலைப்படிய உயர்த்தி தரப்போறாங்க. அதே மாரி பண்டிகை கால முன்பணம் போனஸா பார்த்தீங்கன்னா, இப்ப 20,000 வழங்க போறாங்க. 10,000லேருந்து 20,000 வழங்க போறாங்க. அதே மாரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்களோட குழந்தைகள்லாம் தொழிற்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ரூ. 1,00,000 அரசாங்கம் தரப்போறாங்க. இதே பாலிடெக்னிக் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 இந்த கல்வி முன்பணமாக தரப்போறாங்க. சரியா? அடுத்தது திருமணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களா இருந்தா ஆண்களுக்கு ரூ. 6,000 பெண்களுக்கு ரூ. 10,000 வழங்கப்பட்டுச்சு. இப்ப இத பொதுவா எல்லாரும் ஜெண்டர் காமனா 5,00,000 தரப்போறாங்க. சரியா? அதே மாரி பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கிறது ஓய்வூதியதாரர்கள பொறுத்தவரைக்கும் ரூ. 500 வழங்கப்பட்டுச்சு. இப்ப அது ரூ. 1000 ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப் போறாங்க. பண்டிகை கால முன்பணம் அப்படிங்கிறது ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷனர்ஸ்க்கு 4,000லிருந்து 6,000 உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இந்த மாரி ஒரு சில அறிவிப்புகள அரசு ஊழியர்களுக்காக நம்ம முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 64,000 கோடியில் 26 ரஃபேல் போர் விமானங்கள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ரஃபேல் போர் விமானங்கள்னாலே இந்தியாவும், பிரான்ஸும் தான். பிரான்ஸோட இந்த டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நமக்கு ரஃபேல் போர் விமானங்கள வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விமானப்படைக்காக ரஃபேல் போர் விமானங்கள ஒரு 36 போர் விமானங்கள் வாங்கியிருப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 26 போர் விமானங்கள், ரஃபேல் போர் விமானங்கள கடற்படையோட பயன்பாட்டுக்காக நம்ம வாங்க போறோம். சரிங்களா? ஸோ ரஃபேல் அப்படிங்கிற இந்த விமானம் டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. முன்னாடி விமானப்படைக்காக வாங்கியிருந்தோம். இப்ப கடற்படைக்காக வாங்க போறோம். ஸோ இந்த கடற்படைக்காக வாங்கக்கூடிய இந்த போர் விமானங்கள்ல சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விமானப்படைக்காக ஏர் ஃபோர்ஸ்க்காக வாங்குன ரஃபேல் ஜெட் அதோட விங்ஸ ஸ் குளோஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா நமக்கு போர் கப்பல்கள்னு வரப்ப அதுல சர்ஃபேஸ் ஏரியா சின்னதா தான் இருக்கும். அப்ப போர் கப்பலுக்காக வாங்கக்கூடிய ரஃபேல் விமானங்கள் அதனுடைய ரெக்கைகள மடக்கக்கூடிய அளவுல தயார் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டூ ஏர் டூ சர்ஃபேஸ், ஏர் டூ ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானிலிருந்து தரை இலக்க தாக்கக்கூடியத ஏர் டூ சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலிருந்து வான் இலக்க தாக்கக்கூடியத ஏர் டூ ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியுமே இந்த இப்ப வாங்கக்கூடிய 26 ரஃபேல் போர் விமானங்கள்ல இருக்க போகுது. அதே மாரி லேசர் குண்டுகள் இருக்க போகுது. ஆ ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 2,500 ரவுண்ட்ஸ் வர மாதிரி ஓகேங்களா? 2,500 குண்டுகள் சுடுற மாதிரியான ஒரு புல்லட்ஸ் வர மாதிரியான செட்டப்புமே இந்த புதிய போர் விமானங்கள்ல அ இருக்க போது. அதாவது சிறப்பம்சங்களாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோ சென்சார் உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கர்ப்ப காலத்தின் போது பார்த்தீங்கன்னா, இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நெறைய பாதிப்புகள் ஏற்படும். அது அந்த தாய்மார்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைக்குமே பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த இரத்த அழுத்தத்த ட்ரீட் பண்றதுக்காக ரொம்ப அட்வான்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஆனா இப்போ சென்னை ஐஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயோ சென்சார கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா நம்ப அந்த உயர் ரத்த அழுத்தத்த முன்கூட்டியே கண்டுபிடிச்சு, அத ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு செய்தி ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் 200 இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் பாதுகாப்பு கருவி அப்படின்னு குடுத்திருக்காங்க. ரோபாட்டிக் காப் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ரெட் பட்டன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த ரோபாட்டிக் காப் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. ரெட் பட்டன் ரோபாட்டிக் காப். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்றப்ப, நம்ப இந்த ரொபாட்டிக் காப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெட் பட்டன டச் பண்ணணும். ஓகேங்களா? ரெட் பட்டன அமுத்துனா போதும். அந்த ரெட் பட்டன அமுத்துனோனே, இந்த ரொபாட்டிக் காப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சத்தம் அதிகமா வரும். ஒலி பெரிய அளவுல ஒலி எழுப்பும். சரிங்களா? ஸோ சத்தம் அதிகமா வரும். சத்தம் அதிகமா வந்தாலே நம்மகிட்ட தப்பா நடந்துக்கிறவங்க அத விட்டுட்டு போயிருவாங்க. நம்மள விட்டுட்டு போயிருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சத்தம் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா
நமக்கு உடனே கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து மெசேஜ் போய், பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள வந்து உடனடியா அந்த ரொபாட்டிக் காப் எங்க இருக்கோ அந்த லொகேஷனுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ரீடைரக்ட் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வீடியோ கேமராவும் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சென்டருக்கு போனோனே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காவலர்கள முதல்ல அந்த சம்பவ இடத்துக்கு வர சொல்லிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ கேமரால வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத பண்ணி, நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸையும் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அதே மாரி அந்த வீடியோ கேமரால பதிவாகக்கூடிய வீடியோ எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து விசாரணைக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அம்சங்கள் இருக்கக்கூடியது தான் இந்த ரெட் பட்டன் ரொபாட்டிக் காப் அப்படிங்கிறது. அததான் தமிழக அரசாங்கம், தமிழக காவல்துறை சென்னையில 200 இடங்கள்ல இத செட்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மக்களை தேடி மருத்துவம் பத்தி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2021ல கிருஷ்ணகிரியில இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ வந்து கம்மிப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? நான் கம்யூனிகபிள் டிசீஸ கம்மிப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கும். சமீப சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திட்டத்துக்கு யுனைட்டட் நேஷன்ஸோட சாரி யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்காக வழங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டத்த பத்தி தான் நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கார். ஓகேங்களா? என்ன பேசியிருக்காங்க? என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில தமிழ்நாட்டுல ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2019, 20ல எடுத்திருப்பாங்க. இப்போ 2வது சர்வே அப்படிங்கிறது நமக்கு 2023, 24க்கான சர்வே. ஓகேங்களா? அத சமீபத்தில வெளியிட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கம். இந்த ஸ்டெப் சர்வேல பார்த்தீங்கன்னா, எத பத்தி ஸ்டடி பண்ணுவாங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் இருக்கு இல்லையா? நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் எதனால வருது அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் எதனால வருது அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அத ஸ்டடி பண்ற இந்த ஒரு சர்வே அப்படிங்கிறத நம்ம வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து தான் பண்றோம். சரிங்களா? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ ஸ்டடி பண்றோம். வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து ஸ்டடி பண்றோம். சரிங்களா? இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைப்பர் டென்ஷனோட கண்ட்ரோல் ரேட் ஓகேங்களா? உயர் ரத்த அழுத்தத்தோட கண்ட்ரோல் ரேட் அப்படிங்கிறது சர்வேல பார்த்தீங்கன்னா 7.30% இருந்திருக்கும். ஓகேங்களா? அப் அந்த ஒரு விஷயம் இப்ப இன்கிரீஸ் ஆயிருக்கு. கண்ட்ரோல் ரேட் அப்படிங்கிறது 17% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி டயாபிட்டிஸோட கண்ட்ரோல் ரேட் அப்படிங்கிறது 10.80% இருந்து இப்ப 16.7% இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திய தான் அந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பாயிண்ட் சரிங்களா? ஸோ டயாபிட்டிஸ் அண்ட் தென் ஹைப்பர் டென்ஷன் 2ஓட கண்ட்ரோல் ரேட்டையும் நம்ம இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 17% உயர் ரத்த அழுத்தமும், சர்க்கரை நோய பார்த்தீங்கன்னா 16%மாவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ ஸ்டடி பண்ணி அந்த சர்வேய வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் ரேட் இன்கிரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக இருக்கக்கூடிய நம்மளோட மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டம் தான். ஸோ அதனால தான் அந்த திட்டத்த பத்தி முதல்வர் பெருமிதமாக பேசியிருக்கார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கேள்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும், பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவனின் கொள்கையாகும். நமக்கு எவ்வளவுதான் பெனிஃபிட்ஸ் வர மாரி இருந்தாலும், பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்கள செய்யாம இருக்கவன் பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து ஜென்யூன் பெர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 311 அதிகாரம் இன்னா செய்யாமை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கலைஞர் பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் பெயர்ல நமக்கு கும்பகோணத்தில ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தமிழக சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். அதோட மொடாலிட்டீஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க. இந்த பல்கலைக்கழகம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும். அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாம் குடுத்திருக்காங்க. கும்பகோணத்தில வரக்கூடிய கலைஞர் பல்கலைக்கழகமானது அரியலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் அவங்களுக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தராக நம்ம முதலமைச்சர் இருப்பாரு. இணை வேந்தராக யார் இருப்பாங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இணை வேந்தராக இருப்பார். ஓகேங்களா? இப்ப வேந்தர் இல்லன்னா, இணை வேந்தர் வந்து வேந்தரோட பதவியில ஐ மீன் அந்த
பணிகள் எல்லாத்தையுமே செஞ்சுப்பாரு. ஸோ வேந்தர் வந்து முதலமைச்சர். இணைவேந்தர் யாருன்னா, நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். துணைவேந்தர நியமனம் பண்றதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் வந்து துணைவேந்தர நியமனம் செய்வாங்க. அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி நமக்கு தலைவர்கள் பேர்ல பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு சில பகுதிகள்ல தான் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, 1965ல மதுரையில காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு 1978ல சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்ததா 1997ல பெரியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நமக்கு சேலம்ல வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் பேர்ல பல்கலைக்கழகம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்துல இருக்க போகுது. சரிங்களா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்ப, பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கக்கூடிய விழா நடந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துப்போம். பத்மஸ்ரீ விருதுகள் என்ன இருக்கு? எத்தன பேருக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ பத்ம விருதுகள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 113 பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுகள் குடுத்திருப்பாங்க. 19 பேருக்கு பத்ம பூஷன் விருது, 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருது குடுத்திருப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அ 129 139 பேருக்கு வந்து இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? 7 பத்ம விபூஷன், 19 பத்ம பூஷன் விருதுகள், 113 பத்மஸ்ரீ விருதுகள். சரிங்களா? ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பத்ம பூஷன் விருது. ஓகேங்களா? பத்ம பூஷன் விருதுல 2 பேர் இருப்பாங்க. குமார் குப்புசாமி செட்டி அவர்கள். ஓகேங்களா? அந்த ட்ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடியவர், பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியவர் குப்புசாமி செட்டி. அடுத்ததா நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு வந்து இந்த பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு செய்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விருது வழங்கக்கூடிய விழா அப்படிங்கிறது நடைபெற்று இருந்திருக்கு. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, குருவாயூர் துரை அப்படிங்கிற கலைத்துறையைச் சேர்ந்த அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கும். வேற பார்த்தீங்கன்னா, நமக்கு தாமோதரன் அப்படிங்கிறவருக்கு வந்து செஃப் தாமோதரன் அவர்களுக்கு வந்து தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் அப்படிங்கிறவருக்கு இந்த இலக்கியத்த சார்ந்த நபர். அவருக்கும் தமிழகத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நபர் அ இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருப்பார். அவருக்குமே வந்து தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணப்ப சம்பந்தன் அப்படிங்கிறவரு கலைத்துறையைச் சேர்ந்தவர். கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அஸ்வின் அவர்களுக்கு. அடுத்ததா சந்திரமோகன் அப்படிங்கிற பிசினஸ்மேன் அவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைத்துறையைச் சேர்ந்த நபர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருதுகள். சீனி விஸ்வநாதன் இலக்கியத் துறையைச் சேர்ந்த சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலு ஆசான் அப்படிங்கிற கலைத்துறையைச் சேர்ந்த நபர்கள் இந்த பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான விருதுகள் எடுத்து பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டா போதும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.